ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு மைக்ரோஃபோன் பற்றி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்குது. இன்னைக்கு லைவ் ஷோ, இன்டர்வியூ, ஷார்ட் பிளாக்ஸ் எடுக்கிறதுக்கு கேள்வின்னு போட்டிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா கலர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆல்ரெடி இதில் பிளாக் கலர் தான் இருக்குது, வேறு கலர்ஸ் அவைலபிள் இல்லை. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போட்ட மாதிரியே எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா F11-2. பேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா எங்களுக்கு பிளக் அண்ட் ப்ளே 20 மீட்டர் சக்ஸஸ் இருக்கு அண்ட் ப்ரிசைஸ் ஆடியோ இருக்குதுன்னு போட்டு இருக்குது. கிளியர் டிம்பர், ஹைலி சென்சிட்டிவ், ஹைலி கம்பேட்டபிலிட்டி என்று போட்டு இருக்குது. அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்றதுக்கு ஏழுமான மாதிரி தான் இதை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா ஒரு சைனீஸ் பிராண்ட் தான், பட் சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதோடு தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து மேனுவல் புக் ஒன்று தான் இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து அன்பாக்ஸ்ட் வெர்ஷன் ஒன்று தான் வந்துச்சு. ஆல்ரெடி எல்லாம் செக் பண்ணி பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க. அது இல்லாமல் மேனுவலை பார்த்தீங்கன்னு சொன்னேன்டா ஆன்ல இருந்து ஆஃப் பண்ணுற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, மோட் எல்லாமே வந்து மேனுவலில் போட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏண்டா இதில் வந்து மோட்ஸ் மாற்றி கொள்றதுக்கு ஏலும், சவுண்ட் மாற்றி கொள்றதுக்கு ஏலும், எங்களோட வால்யூம் எவ்வளோ கேட்கணும்னு சொல்லி மாற்றி கொள்றதுக்கு ஏலும். ஸோ அது எல்லாமே இங்கே தந்திருக்கிறாங்க. நான் இதில் வந்து பட்டன்ஸ் இருக்குது, நான் அதை பிறகு காட்டுறேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே நாங்கள் இந்த பாக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து யூஎஸ்பி கேபிள் தான் இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்றதுக்கு ஏதும் ஃபோன் கேபிள், அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா இது சார் யூஸ் பண்ணி கொள்றதுக்கு ஏதும் டைப் சி டு யூஎஸ்பி தான் தந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் எங்களோட மைக் எடுத்து பார்ப்போம். எங்களுக்கு 2 தந்து இருக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து இது டிஎக்ஸ்ன்னு சொல்லி லோகோ இருக்குது, சின்ன சின்ன ஐக்கன்ஸ் போட்டு இருக்கிறாங்க. அப்படியே டர்ன் பண்ணிட்டா மோட் பட்டன், பவர் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. ஸோ அப்படியே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிருந்தா அவங்களுக்கு ஆன் பண்ணி கொள்றதுக்கு ஏழும் அண்ட் பே பண்ணுறதுக்கு லைட் பத்துறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஈஸியாக பே பண்ணி கொள்றதுக்கு ஏழுமானமா இருக்கும். அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா டைப் சி அண்ட் 3.5 ஜாக் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கிளிப் ஒன்றும் தந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஷர்ட்டில் இல்லை டிஷர்ட்டில் வந்து பின் பண்ணி கொள்கிற மாதிரிக்கு. அண்ட் இதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மைக்குக்கு மேலால வர அந்த கவர் தான். ஸோ அந்த இறைச்சல் ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு க்ளீனாக சத்தம் வரதுக்கு மாதிரி தான் இது இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒன்றுமெண்டா வாஷ் பண்ணி கொள்றதுக்கு மேலும் இது வந்து ஒரு க்ளோத் இல்லை ஃபர் மெட்டீரியல் ஒன்று மாதிரி தான். ஸோ இன்னைக்கு வந்து சின்ன ரப்பர் ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த ரப்பரை வந்து புல் பண்ணி போட்டுக்கொள்றதுக்கு ஏழும். ஸோ எங்களோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா நார்மல் மைக்கோனில் வச்சு தான் நான் எடுத்திருந்தேன். அந்த வீடியோட இந்த வீடியோ கம்பேர் பண்ண போகலாம் உங்களுக்கு சவுண்டில் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு விளங்கதா இருக்கேன். ஸோ அதை பார்க்காத ஆட்கள் நான் இங்கே பின் பண்ணி வைக்கிறேன், ஷுவராக போயிட்டு அதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு சவுண்டை வந்து கம்பேர் பண்ணி கொள்றதுக்கு கேளுமாயிருக்கும். சரி, அதே மாதிரி தான் இன்னொன்று எங்களுக்கு தந்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடென்டிக்கல் தான், அதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட்